இஸ்ரவேலின் ஜெயபலமே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவர், நல்லவர், போதுமானவர், கிருபை மிகுந்தவர், கிருபாதிர பலியாக்கி எங்களை மீட்டு கொண்டவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்தும்படியாய் இந்த பரிசுத்த ஆராதனையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். இந்த கொடுங்கூர் சேல்வாயில் பகுதியிலிருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட கர்த்தர் கிருபை தந்து நடத்துங்க. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. தேவ கிருபை பெருகட்டும். ஆராதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க. என் தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்குள்ளாய் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம். வந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைத்து பாடலை பாடி துதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபைகளை கொடுத்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதாவே, ஆமென். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை உருவாக்கிய தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கிய தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக தொடக்கம் முதல் கொண்டு முடிவு வரையிலும் அதனுடைய கண்கள் உன் தேசத்தின் மேல் நோக்கமாயிருக்கிறது. ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான்,
என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதலால் வனாந்தரத்திலே கடந்து போனார். அங்கு கடந்து போன பாதையிலே தான் அங்கு பார்க்கிறார். ராஜ்யத்தினுடைய மத்தியிலே தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். நடந்த காரியம் என்ன? கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். உன்னை நடத்துகிற என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. அதிகரிக்கும் பாதையிலே நடத்துவார். உங்களை அபிஷேகத்தில் ஒருபோதும் துக்கத்தில் அல்ல, ஒவ்வொரு காலங்களும் உயர்த்துவார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே வாழ்த்துங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ அன்பினால் நிரப்பப்படுங்க. தேவ அக்னியானவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நான் அல்ல கிறிஸ்துவே சொல்லி உங்களுடைய நாவை ஒதுக்கிட்டோம், உங்களுடைய நாவை ஒதுக்கிட்டோம். மிக்கசியாக்கள் அகதியாலா நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. உன்னை கொண்டு தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உன்னை உயர்த்தபடியா, உன்னை மேம்படுத்தபடியா, ஜாதி ஜனத்திலே ராஜாவாய் ஆசாரியனாய் உயர்ந்து
பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் ஒப்பு கொடுக்கலையா? ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க, ஒரு விஷயம் ஒரு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. என் பரலோக நான் ஒன்றுமில்லையா, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த தெய்வமே, என்னை தெரிந்து கொண்ட தெய்வமே. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் என்னை உம்முடைய அன்பினாலே, உம்முடைய பரிசுத்தத்தினாலே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி எங்களை முத்தரித்து தெரிந்து கொண்டீரேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் மட்டும் இல்லைன்னா நாங்கள் எங்கேயோ இருந்திருப்போம். நீர் மட்டும் இந்த பூமிக்கு வரலன்னா நாங்கள் எங்கே இருந்திருப்போன்னு எங்களுக்கே தெரிலப்பா. கர்த்தாவே, பாதாளத்தில் படுக்க போட்டிருந்த எண்ணெய் எங்களை மீக்கசலகத்துவால மீட்டெடுத்து உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை அபிஷேகித்து கண்மலையின் மேல் இருத்தி அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியான மீக்கசலகத்துவால நாவை எங்களுக்கு கொடுத்தீங்களே, துதிக்கும்படியான நாவை எங்களுக்கு கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அல்லேலூயா, நன்றி என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் மனுஷனை போல அல்ல, ஒரு மனுஷியை போல அல்ல. அவருடைய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதத்தோடு நம்மை ஆசீர்வதிக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகைவை கத்த தெரிந்து கொண்டு ஏன் மிக்க சொல்லகதுவாலா இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவோ ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல அனுபவத்தை பூர்ணப்படுத்துங்க. தேவனை மிக்க சொல்லகதுவாலா ஏதோ துதித்தோம் சோத்தரித்தோம் கடந்து போனோம் என்றல்ல, உங்களை வீட்டிற்கு அழைங்க. இந்த நேசரை உன்னோடு கூட இருக்க உங்களை தகுதிப்படுத்துங்க. என் நேசரே, நீர் என்னுடைய சிநேகிதனாய் இருங்கப்பா. என் நேசரே, நீங்கள் நல்ல நண்பனாய் இருங்கப்பா. நீங்கள் கேளுங்க, கேட்டாதான் வருவார். கேட்காத பட்சத்தில் அவர் வருவதில்லை. ஹல்லேலூயா. அவர் அழையாத விருந்தாளியா அல்ல, அவர் நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ அவரை கூப்பிடுவாயானா அவர் உனக்கு மறுஉத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. நீ அவரை கூப்பிடாத பட்சத்தில் அவர் உனக்கு மறுஉத்தரவு கொடுப்பதில்லை. நீ அவரை தேடாத பட்சத்தில் நீ காண்பதில்லை. நீ நிக்கசி ஆக்கல் அகதியாலா கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மிக்க சிலகிதுவாலா வாலிபனே, கன்னிகையே, மிக்க சிலகிதுவாலா தகப்பனே, தாயே, பெரியோர்களே, மிக்க சிலகிதுவாலா கர்த்தரை தேடுங்க. அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் ஜாதி ஜனத்தின் மத்தியிலே உங்களை பிரித்தெடுத்தவன், உங்களை விசேஷித்த கிருபையின் பாத்திரமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிரேஸ் ஞான் ராஜ்யம் வணக்கமா.
பின் பிதாவே, இந்த நல்ல நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை துதித்து உம்முடைய பாடல்களை பாடி உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரத்தக்கதான செயல்களை எங்கள் நீ அருளச் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொடுக்க வந்த மகளையும் நீர் மூடி மறைத்து உம்முடைய வார்த்தையை எங்கள் வாழ்க்கையிலே உபயோகப்படுத்தும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருளும். மீட்பெறும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரப்பீட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரப்பீட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்ததற்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே.
சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமென். காணாததை விசுவாசி, விசுவாசியே பதறாமல் இயேசுவை நேசி. கண்டதை அல்ல காணாததை விசுவாசி, விசுவாசியே பதறாமல் இயேசுவை நேசி. ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமான் என்று பேரும் பெற்றான். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமான் என்று பேரும் பெற்றான். பதறாமலே காத்திருந்தான், பாலகனை பெற்று கொண்டான். பதறாமலே காத்திருந்தான், பாலகனை பெற்று கொண்டான். கண்டதை அல்ல காணாததை விசுவாசி, விசுவாசியே பதறாமலே இயேசுவை நேசி. கண்டதை அல்ல காணாததை விசுவாசி, விசுவாசியே பதறாமலே இயேசுவை நேசி. வஸ்திரமோரம் தொட்டேன் என்றால் சொஸ்தமாவேன் என்று ஓடி வந்தால். வஸ்திரமோரம் தொட்டேன் என்றால் சொஸ்தமாவேன் என்று ஓடி வந்தால். பதறாமலே தொட்டிட்டாலே பரிகாரத்தை பெற்று கொண்டாள். பதறாமலே தொட்டிட்டாலே பரிகாரத்தை பெற்று கொண்டார். கண்டதை அல்ல காணாததை விசுவாசி, விசுவாசியே பதறாமலே இயேசுவை நேசி. கண்டதை அல்ல காணாததை விசுவாசி, விசுவாசியே பதறாமலே இயேசுவை நேசி. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றார், உடனே நடக்கும் விசுவாசித்தார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றார், உடனே நடக்கும் விசுவாசித்தான். பதறாமலே பதிலளித்தான், பலனை தானே பெற்று கொண்டான். பதறாமலே பதிலளித்தான், பலனை தானே பெற்று கொண்டான். கண்டதை அல்ல காணாததை விசுவாசி, விசுவாசியே பதறாமலே இயேசுவை நேசி. விசுவாசியே பதறாமலே இயேசுவை நேசி.
ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய சமூகம், உம்முடைய சமூகத்தில் இருந்து பிள்ளைகள் நிறைவை பெற்றுக்கொண்டு உமக்கென்று படைக்கப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆஸ்வதிங்க. உன்னத்தின் ஆஸ்வாதத்தினாலும் பூமியின் ஆஸ்வாதத்தினாலும் ஆஸ்வதிங்க. பாகமும் 26 காணப்படுகிற வண்ணமாய் பிள்ளைகள் ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பாத்திரங்களாய் ஆஸ்வதிங்க. தேவ கிருபைக்குள்ள ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கீங்களா? எங்கங்க சத்தமே காணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நீங்கள் ஆரம்பித்த வேலை, ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன், பிள்ளைகளோட காரியம், வீட்டு காரியம், வேலை காரியம் எல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் ஸ்மூத்தாக போகுதா? இல்லை இது எப்படி போகும்னு டென்ஷன் இருக்கா? அங்கே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் டென்ஷன் இருக்குமே. வீட்டு காரியம் எப்படி முடியுமோ, வேலை காரியம் எங்கே போகுமோ, என் பிள்ளை வாழ்க்கை காரியம் என்ன ஆகுமோ, படிப்பு காரியம் என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ. ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். யாரு பதறான்? யாருங்க? விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த பதறான் அப்படின்னும் போது அதுக்கு அர்த்தம், ஒரு காரியம் இல்லை ஒரு செயல் ஏதோ ஒன்று செய்யும்போது இது எப்படி நடக்குமோ, இது எப்படி முடியுமோ அப்படிங்கிற பயத்தில் எதையும் யோசிக்காம குழம்பி போய் வேக வேகமாக அவசர அவசரமாக அதை செய்யுது. பதறி செய்கிற காரியம் சிதறி போகும், வேஸ்டாக போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். இந்த பதறுதலுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, பயம், குழப்பம், அதுக்கப்புறம் ஒரு புரிதல் இல்லாத காரியம், ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதீத தன்னம்பிக்கை, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒவ்வொரு காரியமும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி வசப்படுதல். இது எல்லாம் என்ன பண்ணுன்னா இந்த பதறுதலுக்கு கொண்டு போய் விடும். மோசே கிட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி இல்லைன்னு கதறி புலம்புனப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது இந்த ஜனங்கள் எல்லாம் எப்போவும் முறையிடுறவங்க தான். அப்படி முறையிடும் போது மோசையை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த கண்மலையை நீ பார்த்து பேசுனார், நீ பேசுனா உனக்கு அது தண்ணி கொடுக்கணும். ஆனால் இந்த ஜனங்கள் எப்பொழுதும் முறையிடுறதுனால இவர் என்ன பண்ணாரு, உணர்ச்சி வசப்பட்டு அந்த கல்லை பார்த்து பேசல, அந்த கல்லை ஓங்கி 2 முறை அடிச்சாரு. நீர் வந்தது. என்ன ஆச்சு? மோசேயால கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்? பதறினதுனால. இன்னைக்கு நாமும் நம்மளுடைய காரியங்களை பதறி போவோம் அப்படின்னு சொன்னா அப்போ அது சரியா செய்ய முடியாது. அடுத்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும் போது இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறதெல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லுவாராம். சீரியா ராஜா எங்கெல்லாம் பதிவிட வைக்கிறான், எங்கெல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னு. உடனே இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணுவாரா, அதை எலிசா சொன்னது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை சோதிக்கிறதுக்காக ஆட்களாக அனுப்புவாராம். அனுப்பி அங்கே பார்க்கும்போது அது உண்மைன்னு கண்டு அவர் தன்னையும் தன் ராஜ்யத்தையும் தன் மக்களையும் காத்து கொண்டாராம். இதனால இந்த சீரியா தேசத்து ராஜாவுக்கு பயங்கரமான குழப்பம். இது என்னடா,
இவன் நம்ம என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சி தன்னை காப்பாற்றிக்கிறானே அப்படின்னு. அதனால தன்னுடைய ஆட்களை, தன்னுடைய சேனை தலைவர்களையும் தன்னுடைய ஆட்களையும் பார்த்து அவன் என்ன கேட்டானா, இங்கே யார் உளவு பார்க்கறது இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்குன்னு. அப்போ அதில் இருந்த ஒருத்தன் சொன்னானா, இல்லவே இல்லை, யாரும் உளவு பார்க்கல, எல்லாம் உங்களுக்கு உண்மையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் ராஜா கிட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசான்ற தீர்க்கதரிசி. அவன் நீங்கள் உங்கள் படுக்கறையில் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த ராஜாவுக்கு சொல்லிடுவான் அப்படின்னு. உடனே என்ன ஆச்சு, இவரை எப்படியாவது எலிசாவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சீரிய ராஜா தன்னுடைய படை சேனையை அனுப்புனாரா, இராணுவத்தை அனுப்புனாரா. அவர் எங்கே இருக்கிறாருன்னா தோத்தானில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அங்கே அனுப்பி விட்டார். அங்கே அனுப்பி விடும்போது பெரிய இராணுவ கூட்டம் அதோட சேனையோட குதிரையோடையும் அந்த ஊரை சுற்றி இருக்கவும் இவங்க இருந்தது ஒரு மலை மேலே. காலையில் எலிசாவோட வேலைக்காரன் என்ன பண்ணான்னா அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வரும்போது இந்த திரளான இராணுவ கூட்டத்தை பார்த்தவொன்னே பயந்து போயிட்டான். பயந்து, ஐயோ ஆண்டவா, நம்ம பாருங்க, நம்மளை சுற்றி இப்படி இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், எலிசா சொன்னாராம், நீ பயப்படாத, அவங்கள விட நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம்னு சொல்லி ஆண்டவரே உன்னுடைய கண்களை திறந்தரலோன்னு. அப்போ அந்த மலையிலே அக்னி மயமா தேவனுடைய தூதர் கூட்டம் இருக்கிறத அவன் பார்த்தானா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீர் இதை செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறீர், இதை வாய்க்க பண்ணுவீர், நீர் என்னை வெட்கப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டென்ஷன் நம்மளை ஒட்டிக்கொள்ளும், ஐயோ இது எப்படி முடியுமோ, இது எப்படி முடியுமோ அப்படின்னு. விசுவாசிக்கிறவன் பதறான். யார விசுவாசிக்கிறான்னா, அந்த அதே வசனத்தை பாருங்க, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விளையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். அஸ்திபார கல், வீடு கட்டும்போது போடுற கல், ஃபஸ்ட்டு கல் அஸ்திபார கல். ஒரு பில்டிங்கோட ஸ்ட்ராங், ஒரு அடுக்கு தரை மட்டும் இல்லை மேலே ஒரு அடுக்கு, இல்லை ஸ்கை ஸ்கைப்பர் மாதிரி பல அடுக்கு மாடி வீடு, இல்லை பல அடுக்கு ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டணும்னா அதுக்கு தகுந்த விதத்தில் அஸ்திபாரம் போடணும். அந்த அஸ்திபாரம் இப்போ இதுக்கு போட்ட அஸ்திபாரத்து மேலே நம்ம பல அடுக்கும் வீடு கட்ட முடியாது. ஏன்னா இது தாங்கக்கூடிய தன்மை அவ்வளவுதான், அதுக்கேற்ற அஸ்திபாரம் தான். ஆனால் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறவர் யாரு? கிறிஸ்து. அதுவும் எங்க? சீயோனிலே. சங்கீதம் 125 எடுங்க. சங்கீதம் 125 முதல் வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எப்படி? அசையாமல் நிலைத்திருக்கும். அது எப்படி? என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. பாவம் என்னை மேற்கொள்ளாது, சத்ருவால் ஒன்றும் செய்ய இயலாது, நான் அசைக்கப்படுவதே இல்லையே. கிறிஸ்து என் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரமான கல் எப்படின்னு பார்த்தா, அது பரிசுக்கப்பட்டதும் விளையேற பெற்றதும். பரிசுக்கப்பட்டது அப்படின்னும் போது சோதிக்கப்பட்டது. இந்த கல்குவாரியில இருந்து கல்லுகளை எடுத்துட்டு வருவாங்க. அந்த கல் எடுக்கும்போது, அந்த கற்கள் எடுக்கும்போது ஒவ்வொரு நோக்கத்துக்காக எடுத்து கொண்டு வருவாங்க. பல அடுக்கு மாடியோ மாளிகையோ கட்டணும்னா அங்கேருந்து அந்த கல்குவாரியில இருந்து கல் எடுத்துட்டு வருவாங்க. செங்கல் இல்லை, பெரிய பெரிய பாறை கற்களை வெட்டி எடுத்துட்டு வருவாங்க. அதை எடுத்துட்டு வரும்போது அந்த கல்லை போய் அப்படியே போய் ஐய் வா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர முடியாது. ட்ரில் பண்ணுவாங்க, வெடி வைப்பாங்க, குத்துவாங்க, உடைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது சோதிக்கப்பட்ட கல், அது பரிசுக்கப்பட்ட கல். அது மட்டும் இல்லை, ஒரு காரியத்துக்காக எடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணும்போது அதோட
பவர் என்ன, அதோட கெப்பாசிட்டி என்ன, அது தாங்குமா தாங்காதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நிறைய டெஸ்ட்டு, ஆசிட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதோடைய க்ரஷிங் டெஸ்ட்டு, இப்படி ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு டெஸ்ட் அதை கண்டக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போடுவாங்க. அப்போது கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலேயே அறையப்பட்டார். அப்போ அங்கே பாடுபட்டது, அவர் சோதனை அடைஞ்சது யாருக்காக? யாருக்காக சொல்லுங்க? எனக்காகவும் உங்களுக்காகவும் நமக்காக அவர் சோதிக்கப்பட்டார். அவர் பட்ட பாடுகள் கொஞ்சமா நஞ்சமா சொல்ல முடியுமா? எத்தனை அவமானம், எத்தனை நிந்தைகள். இன்னைக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, ஐயோ எனக்கு இவ்வளோ அவமானம் வந்துருச்சேன்னு. ஆனால் அவரை காரி துப்புனாங்க. அவர் போட்டிருந்த உடையை கிழிச்சு எடுத்தாங்க, அவர் உடையை பிடிச்சு எடுத்தாங்க, அவரை வாரினால அடிச்சாங்க. இன்னைக்கு நம்மளை யாராவது ஒரு தட்டினா என்ன பண்ணுவோம்? பழிச்சு 4 அடி போட்டு வருவோம். ஆனா கிறிஸ்து நமக்காக அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இப்போ இன்னொன்று, இந்த அஸ்திபார காலில் ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன். ஏன் யாரு மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 7வது அதிகாரம் எடுங்க. மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த கன்மலை யார்? கிறிஸ்துவே. அந்த கன்மலை யார்? கிறிஸ்துவே. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் மேல கட்டப்பட்டு இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மேலே கட்டப்பட்டு இருக்கிறோம். என்ன வெள்ளம் வந்தாலும் சரி, என்ன காத்து அடிச்சாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பாடு வந்தாலும் சரி, ஒன்னும் நம்மளை மேற்கொள்ளாது. அதே போல அதுக்கு ஒத்த இன்னொரு வசனம், லூக்கா 6வது அதிகாரம் 48வது வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. சுனாமி வந்த நேரம் அந்த கடற்கரை பக்கத்துல இருந்த வீடுகள்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த அந்த சைடுல இருந்த அந்த வீடுகள்லாம் என்னாச்சு தெரியுமா? அப்படியே பெயர்ந்து போச்சு. எத்தனையோ கார்கள் எல்லாம் விலை மதிப்புள்ளது, பயங்கர விலை ஏற்பட்டது எல்லாம். ஆனா அந்த கற்களை எல்லாம் அந்த கார்களை எல்லாம் மொத்தமா அடிச்சுட்டு போச்சு. இப்போ இந்த ஜப்பான்ல நடந்த சுனாமி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஆப்ல, நியூஸ் ஆப்ல. பார்த்தா அங்க இருந்த வீடுகள் எல்லாம், அந்த கடல் பக்கத்துல இருந்த வீடுகள் எல்லாம் அடிக்கிற அந்த இதுல அந்த தண்ணி இது பண்ணும்போது எல்லாம் அப்படி பிச்சு பெயர்ந்து போச்சு. எல்லாம் என்ன பார்க்கறதுக்கு அட்டைப்பெட்டி பெயர்ந்து போற மாதிரி கார் எல்லாம் அடிச்சுட்டு போச்சு. வேன் எல்லாமே என்னென்ன வண்டி இருந்ததோ அத்தனையும் அடிச்சுட்டு போச்சு. ஃப்ளைட்டு எல்லாம் உடஞ்சு போ. ஆனா நமக்கு சுனாமி மாதிரி பிரச்சனை வந்தாலும் நம்ம கிறிஸ்துவிலே ஆழமாய் நாட்டப்பட்டு இருந்தால், ஆழமாய் கட்டப்பட்டு இருந்தால், நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாய் மாத்திரம் இருந்தால் எந்த சேதமும் வராது, எந்த சேதமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. எவ்வளோ ஆழமா குழி தோன்றோம். ஒரு மரம் எடுத்தா அந்த மரத்தோட ஸ்ட்ரென்த் எதுல இருக்குன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமா அதோட வேர் போகுமோ அதை பொறுத்து அது ஸ்ட்ரென்த்து. இன்னைக்கு நம்மளுடைய காரியங்களை எல்லாத்துலயும் ஜெயமா முடியணும் அப்படின்னு விரும்புறோம்னா அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துவிலே ஆழமா கட்டப்படணும். ஆழமா கட்டப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்துல கொடுக்கப்பட்டது போல நம்ம நடக்கணும். கர்த்தர் நல்லவர். பரிசுக்கப்பட்ட கல் சொன்ன இல்லையா? இந்த பரிசுக்கப்பட்ட கல் சொதிக்கப்பட்டது. அது சும்மா ஒன்றும் பேர்த்தெல்லாம் எடுத்துன்னு வர முடியாது. அதை போய் இடிச்சு வெட்டி
சுத்தி இல்ல வெடி வச்சு தகர்த்து எடுத்துட்டு வருவாங்க. அது போலதான் கிறிஸ்து அவர் சோதிக்கப்படும் போது, நமக்காக பாடுபட்ட போது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, நமக்காக அத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்து கொண்டார். ஏன்? எதனால? கிறிஸ்து எதற்காக நமக்காக பாடுபட்டார்? நம்ம மீட்க வேண்டிய கட்டாயம் அவசியம் என்ன? அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன், அவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி, அந்த நித்திய ஜீவனை கொடுப்பது அவருடைய வாக்கு தத்துவம். அப்ப அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறதுக்கு பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க வேண்டிய காரியம் அவருடையது. அதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் அவர் எப்போ ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தாரோ, வந்து வனாந்திரத்துல போய் இருக்கும்போது 40 நாள் உபவாசிக்கும் போது சும்மா ஒன்றும் இல்லை, பிசாசானவன் போய் அவரை நோண்டி பார்த்தான், சோதிச்சு பார்த்தான். பிசாசுக்கு அவர் இடம் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, உபவாசிக்கிற நாட்கள்ல பிசாசானவன் நம்மளை நோண்டும் போது உணர்ச்சி வசப்பட்டு என்னத்தையாவது பேசிடுறோம். உபவாசித்தல் அப்படின்னும் போது, உபவாசித்தல் சொன்னா சாப்பிடாம தண்ணி குடிக்காம எதுவும் குடிக்காம இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறதுனா பட்டினி. ஜெபத்துல இருக்கணும், வேத வாசிப்புல இருக்கணும், உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். இதை ஏன் சொல்றேன்னா, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். நான் உபவாசிக்கணும்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணேன், காலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு எதுவும் சாப்பிடல, என் வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஜெபம் பண்ணேன், வேதம் வாசிச்சேன், எல்லாம் பண்ணேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சின்ன விதத்தில் ஒரு டென்ஷன். நான் வெளியே போகணும்னு, நான் ஒரு இடத்துக்கு வெளியே போகணும். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேரம் இவங்களும் வெளியே கிளம்புனாங்க. போனால் சீக்கிரம் வரேன்னாங்க. போனவங்க வரல. எனக்கும் உடம்புனால அல்ல ஒன்று. ரெண்டாவது காரியம், நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன். எனக்கு டென்ஷன் தாங்க முடியல. ஃபோன் போட்டு என்னை ஏன் இப்படி சாகடிக்கிறீங்கன்னு கேட்டேன். எங்கள் அம்மா நொந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு முகமே சரியில்லை, வாடி போச்சு. என்னை ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க அப்படி வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டாங்க. நானும் போனேன், எல்லாம் முடித்தேன். வாங்குவேன், என்ன காரியங்கள் பண்ணுமோ அத்தனையும் பண்ணி வீட்டுக்கு வந்தேன். ஜெபம் பண்ணேன், பிரசன்னம் இல்லை. வேதம் வாசித்தேன், மன சமாதானம் இல்லை. ஏன் கேட்கும் போது, நீ ஏன் உணர்ச்சி வசப்பட்ட? நீ ஏன் பிசாசுக்கு இடம் கொடுத்த? இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்றோம். அப்போ இடம் கொடுக்கும் போது அவன் உள்ள வந்து அழகாக உட்காந்து நல்லா இது பண்ணி இப்படி படுத்துடுறான். நம்மளும் அவன்கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். உபவாசிக்கிற நாட்களில் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, வேத வாசிப்பு ஜெபத்தோட அவை அடக்கமும் தேவை. உணர்ச்சி வசப்படக்கூடாது. நாவு சாப்பிட்றதும் சரி, பேசுறதும் சரி, அடக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது நிதானிச்சு செய்யணும், பதறி செய்யக்கூடாது. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருத்தர் அந்த வழியை கடந்து போகும்போது அந்த வழியில் வர மற்றவங்களுக்கு வழிகாட்ட அவங்களால முடியும். நமக்கு முன்னாடி அவர் எல்லா பாடுகளையும் பட்டுட்டார். அந்த பாடுகள்ல இருந்து எப்படி வெளியே வரணும்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை தனியாக விட்டுட்டு போறவர் இல்லை, வலக்கரத்தை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போற தேவன். அவர் விட்டுட்டு போக மாட்டார். பாதி வழியில விட்டு போறதா அவரோட இது கிடையாது. அவர் நம்மளோட வருவார். வரும்போதே நம்மளோட பேசுவார். இப்படி போ, இதை செய், இப்படி பண்ணு. அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனை பாடுகள் எது வந்தாலும் நம்ம தப்பித்து கொள்வோம். ஏன்? அவர் அந்த வழியை கடந்து போனதுனால பாடுகள் எப்படி இருக்கும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எப்படிப்பட்ட பாடுகள் வரும்னு தெரியும்.
நம்மளை எச்சரிக்கையும் செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்று அசதியாக இருப்போம், கேர்லெஸ்ஸாக இருப்போம், இல்லை ஒன்று எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் நம்ம போய் மாட்டிப்போம். வலையில் போய் மாட்டிட்டு ஐயோ ஆண்டவரே என்ன அவர் தான் வரணும். ஆனால் வருவார் எப்போன்னா, உணர்ற வரைக்கும் நம்ம அதில் மாட்டிட்டு தான் இருக்கணும். உணர்ந்த பின் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்து நமக்காக பாடுபட்டவர், மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர். அடுத்து இந்த ஏசாயா 28:16 சொல்லப்பட்ட விலையேறப்பட்ட கல். இன்னைக்கு மாணிக்கம், மரகதம், வைடூரியம் எத்தனையோ கற்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஜுவல்ஸ்ல எல்லாம் வச்சு பார்க்குறோம். போய் பார்த்தோன்னா அதுக்குன்னு ஒரு விலை, அதோட சைஸ்க்கு, அதோட வெயிட்டுக்கு, அதோட டிசைனுக்குன்னு சொல்லி ஒரு விலை நிர்ணயிச்சிடுவான். ஆனால் கிறிஸ்துவுக்கு நம்மளால் அப்படி ஒரு விலையை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன விலை கொடுப்போம்? என்ன கொடுக்க முடியும்? என்னத்தை கொடுப்பீங்க? கொடுங்கன்னு சொன்னால் என்னத்தை கொடுப்பீங்க? என்னதான் நான் கொடுக்கணும்? உங்களை தான் நீங்கள் கொடுக்கணும். நம்மளே தான் நம்ம கொடுக்க முடியும். அவருக்கு விலை மதிப்பு, அவர் விலையேறப்பட்டவர். ஒரு விலையை கொடுத்து இந்த விலை தான் அவரோடதுன்னு நம்மளால மதிப்பீடு செய்யவே முடியாது. அவரோட அன்பு, அவர் நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் நமக்காக சிந்தின ரத்தம், இதுக்கு எதை ஈடா கொடுப்போம்? எது கொடுப்போம்? நம்மளை தான் கொடுக்கணும். நம்மளை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்க முடியும்? நம்மளை கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? முழுமையா, அரையும் குறையுமா இல்லை. நான் இந்த காரியத்தை முடிச்சுட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இல்லை முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் ஒவ்வொரு அவயமும் உம்முடையது. ஃபுல்லாக சரண்டர். உச்சி கொடுமையை தூக்கி கொண்டு போய் அவர் கையில் கொடுத்துடணும். அவர் ஒன்று அழைப்பார். என் ஃப்ரெண்டு சொல்லுவா, நம்மளை ஆண்டவர் கூப்பிடுவார், நமக்கு தெரியும், நீ என்கிட்ட ஒன்று ஒப்புக்கொடுன்னு சொல்லுவார். நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா அவர் அவரோட சித்தத்தை நிறைவேற்றுவார். நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா நம்மளோட குடுமி அவர் கையில் இருக்கும். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஆடிட்டே இருக்கும், இப்படி இப்படி இப்படின்னு. நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளை விடுவார். நம்மளுடைய லிமிட்டை தாண்டி நம்ம போகும்போது ஒன்று அதை வெட்டுட்டு நம்ம போய் வேற எங்கேயாவது போய் விழுவோம், இல்லை திரும்ப அவர்கிட்ட தான் வந்து விழுவோம். வெட்டி விழுந்தோன்னா அதால பாதாலும். ஆனால் திரும்ப அவர்கிட்ட வந்து விழுந்தோன்னா மீட்பு உண்டு. ஆனால் அடிப்பட்டது பலிக்கும். அப்போ ஒப்புக்கொடுன்னு சொல்லும் போது ஒப்பு கொடுக்கறது நல்லது. இன்னைக்கு ஆண்டவர் யாரு குறித்து சொல்றாருன்னு தெரியல. ஒப்புக்கொடுன்றாரு. என்ன ஒப்பு கொடுக்கணும், என்ன காரியம் ஒப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அடுத்து, போடப்பட்ட திட அஸ்திபாரமான மூளைக்கல். 1 கொரிந்தியர் 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த அஸ்திபாரத்துக்கு மேல, கிறிஸ்துவுக்கு மேல அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் மேல போடப்பட்ட அஸ்திபாரம். இவர்களுக்கு மேல நம்ம கட்டப்படுறோம். அஸ்திபாரம், அதாவது கிறிஸ்துவுக்கு மேல போடப்பட்ட அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவனுக்கு கட்டுப்பட்டு தேவனுடைய அஸ்திபாரத்தை தான் போடணும். அவருடைய வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும். அவங்க அதை தான் செய்வாங்க, அதை தவிர்த்து வேற செய்ய மாட்டாங்க. அப்படி போட்டா இன்னைக்கு ஒரு சில ஊழியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய இதை எடுத்து பேசுறாங்களே தவிர, அந்த இந்த புக்கில் இருக்கிறத எடுத்து சொன்னாலும் தன்னுடைய சுய மகிமையை பற்றி பேசுவாங்க, தன்னோட சுய காரியத்தை பற்றி பேசுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியரங்கமாக பேசுவாங்க, ஆனால் உள்ள கிரியே இருக்காது. வெளியே பார்க்கறதுக்கு, மேல் பூச்சி பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா பாடுவாங்க, எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் உள்ள இருக்காது. அசிங்கப்படும், அசிங்கம், அவமானம், நிந்தை எல்லாம் வரும்.
இது போன்ற ஆட்களை தேவன் அழகா நம்மளுக்கு காட்டுவார். நாம என்ன பண்ணணும்னா எச்சரிக்கையா இருந்து கிறிஸ்துவ மட்டும் பிடித்து கொண்டு போகணும். நமக்கு ஊழியக்காரர்கள் வேண்டும். ஊழியக்காரர்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவர்கள். இவர்கள் என்ன, அந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேலே போடப்பட்ட இன்னொரு லேயர் ஆஃப் அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். இவர்கள் மேல நம்ம கட்டப்படுறோம். அப்ப நம்ம சார்ந்திருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை, முதலாவது இயேசு கிறிஸ்துவை, அதுக்கு அடுத்து அவரிடத்துல வழி நடத்துகிற ஊழியக்காரர்களை. ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றதை ஆண்டவர் தெளிவா நம்மளுக்கு காட்டுவார். அப்போ முழு எச்சரிக்கையோடு இருந்து அந்த ஊழியக்காரர்கிட்ட நம்மளை காத்துக்கொள்ளணும். சில காரியங்கள் மீடியாஸ்ல நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். சில ஊழியர்களை பத்தி என்னவோ எத்தனையோ காரியங்கள் வருது. ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன், சிறு குழந்தைங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு பாதிரியார், சிறு குழந்தைகளுக்கு வீட்டுக்கு வந்த பையனுங்களுக்கு தொல்லை கொடுத்த ஒரு பிரீஸ்ட், ஒரு சகோதரன், இப்படி எல்லாம் பணம் ஏமாற்றின சகோதரி, ஊழியத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து இல்லை, உலகம். இப்படிப்பட்டவர்களை நம்ம வேர் பிரித்து தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் அழகா காட்டுவார். எங்கே ஆண்டவர் உங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கிறார், யார் உங்களுக்கு கிறிஸ்துவிடத்துல வழி நடத்துறாரு, உங்களுக்கு அழகா திட்டவட்டமா காட்டுவார். இந்த மூளைக்கல், அடுத்து மூளைக்கல் அப்படின்னும் போது ஒரு பில்டிங்கில் அந்த கார்னர் ஸ்டோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனுடைய திருப்பு, இது அதன் அப்படி டேர்னிங் இதுக்காக தேவையானது மெயின். இது இந்த கல் கிறிஸ்து எனும் மூளைக்கல், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். ஆனா அந்த ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் என்னவாச்சு, மூளைக்கு தலை கல்லாயிற்று. சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல். இன்னைக்கு நம்மளையும் அற்பமா நினைக்கிறவங்க உண்டு. ஏன் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவையும் அற்பமா நினைச்சாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11வது வசனம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கல்லானார். நாம தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. இந்த ஆலயத்துக்கு மூளைக்கல் யாரு? கிறிஸ்து. இன்னைக்கு நம்மளுடைய செயல்கள் எல்லாம் பார்க்குறவங்க அற்பமா நினைக்கலாம். கிறிஸ்தவங்க அப்படின்னும் போதே மற்றவங்களுக்கெல்லாம் இலக்காரமா போகும், ரொம்ப இலக்காரமா இருப்பாங்க. மதம் மாறிட்டாங்கப்பா. ஏன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க மதம் மாறிட்டாங்க, ஃபாரின் காடை வணங்குறாங்க. அவங்க வேற ஆளுப்பா, அவங்கெல்லாம் சும்மா லேஸ் மாசானவங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஃபாரின் எய்டு கிடைக்கும். நம்மளுக்கு ஒன்லி ஒன் எய்டு, அதுவும் த்ரூ கிரைஸ்ட். வேற எந்த இதுவும் கிடையாது. கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. அவரை ஃபாரின் கார்டு ஆக்கிட்டாங்க. படைத்த சிருஷ்டிகர்த்தரை என்ன சொன்னாங்கன்னா ஃபாரின் கார்டு. சரி, ஓகே. நம்ம சொந்த பந்தெல்லாம் என்ன பண்ணோன்னா அது வேறு மதம் மாறிடுச்சு, அலுவலக கோஷ்டியில் சேர்ந்துடுச்சு, அது வெள்ளை தான் போடும், அது காதுலலாம் எதுவும் போடாது, அது பொட்டு வைக்காது, நம்மள மாதிரி இல்லை, அது வேற அது அப்படின்னு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படி மேலே போய் அவங்க சொந்தக்காரங்க கிறிஸ்தவங்க யாராவது வீட்டுக்கு வந்து போனால் அங்கே தான் உட்காந்து அதை தண்ணி ஊற்றி கழுவி விடுன்னுவாங்க, அந்த அளவுக்கு. ஆனால் கிறிஸ்து நமக்கு மூளைக்கல். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார். ஆனால் பிதாவினுடைய சித்தத்தை செய்தபடியால் மகிமைப்படுத்தப்பட்டார். அப்போ நாமும் நம்மளை எவ்வளோ அற்பமாக நினைச்சாலும் சரி, நம்மளை எவ்வளோ இலக்காரமாக நினைச்சாலும், எவ்வளோ அவமானப்பட்டாலும் சரி,
பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். அடுத்து 1 பேதுரு 2வது அதிகாரம் 6-7வது வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது என்ன? விசுவாசிக்கிறவர்களுக்கு விலையேற பெற்றது. கீழ்ப்படியாதவர்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. ஒரு கல் இடறி கீழே விழுந்தா எது நொறுங்கும்? கல்லு நொறுங்குமா, நம்ம பல்லு நொறுங்குமா? பல்லு நொறுங்கும். அடுத்து கண்மலை நம்ம மேலே விழுந்தா என்ன ஆகும்? சட்னி. நாம தான் அந்த சட்னி. அப்போ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா, விசுவாசம் என்ன விசுவாசம் இருந்தாலும் அட்டர்வேஸ், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதே மாதிரி விசுவாசம் இல்லாம ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. கிரியைனா முதல் கிரியை என்ன? கீழ்ப்படிதல். ஏன்னா இந்த உலகத்துல பாவம் முதல்ல நுழைஞ்சது கீழ்ப்படியாமையால தான். ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொன்னாரு, அந்த பழத்தை நீங்க ருசிக்க வேண்டாம், அதை பறிக்க வேண்டாம், ருசிக்க வேண்டான்னு. ஆனா சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்கும் போது ஏவாள் என்ன பண்ணா, அதை பார்த்தா அவளுக்கு பார்க்க அழகா இருந்தது, அட்ராக்டிவா இருந்தது. பார்த்தா, தொட்டா, பறிச்சா, சாப்பிட்டா. தான் சாப்பிட்டதும் இல்லாம தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தது நிமித்தம் என்ன ஆச்சு? கீழ்ப்படியாமை, பாவம். அப்போ கீழ்ப்படியாதவர்களுக்கு இந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல், விழுதற்கு ஏதுவான கண்மலை. இந்த கல் இடறி விழுந்தா நாம தான் நொறுங்குவோம். அந்த கல் எவன் மேல விழுமோ அவன் ஒருங்கி போவான். இவ்வளோ சொல்றோமே, நம்ம விசுவாச ஜீவியத்துல தானே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம திரும்பி பார்த்துட்டு வந்தோம்னா ஒவ்வொரு காரியத்திலும் அழகா ஆண்டவர் வழி நடத்தினது தெரியும். ஒரு காரியம் ஒன்று சொல்லுவேன். ஒரு அப்பா, அவர் ஒரு பெரிய ஓனர்கிட்ட கார் டிரைவராக இருந்தார். தன்னுடைய மகனுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கணும். பையன் நல்ல மார்க் எடுத்து படிச்சிருந்தான். ஆனால் பையனுக்கு ஒரு பர்டிகுலர் காலேஜில் படிக்கணும். அந்த காலேஜில் படிக்கணும்னா பணம் வேணும். இவன் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொன்னாரா, சரி நான் என் முதலாளிக்கிட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய முதலாளிக்கிட்ட அவர் காரில் கூப்பிட்டு போகும்போது அவர் சொன்னார், அந்த மாதிரி என் பையன் இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான், இந்த காலேஜில் படிக்கணும்னு அவன் விருப்பப்படுறான் ஐயா அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாரா, அப்படியா, மார்க் என்ன காட்டுன்னு அவங்க அப்பா அவனோட ப்ரூஃப் எல்லாம் மார்க் எடுத்தா என்ன இது எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு இது ஒரு காப்பி கொடுப்பா அப்படின்னு கொடுத்து, சரி அந்த காலேஜில் சரி நாளைக்கு நீ ஒரு 10 மணிக்கு உன் பையனை எல்லாத்தையும் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு கொண்டு வா, பையனையும் கூப்பிட்டுட்டு வா, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே பையன்கிட்ட சொன்னோன்னா பையனுக்கு ஒரே சந்தோஷம். 10 மணின்னா அவன் காலையில் 8 மணிக்கு ரெடியாக அங்கே போகணும். இவங்க 9:50 வந்து நின்னாங்களாம். நின்னா அந்த அதிகாரி இல்லை, அவரோட அசிஸ்டண்ட் சார் அவசர விஷயமா அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னோடனே பையனுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இது என்ன, இவர் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே இவர் கேட்டாராம், கார் டிரைவர் கேட்டாராம், பையனோட அப்பா கேட்டாராம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. பயப்படாதீங்க, நீங்கள் அந்த காலேஜுக்கு போங்க சார், நீங்கள் பையனை கூப்பிட்டுட்டு போய் பாருங்க அப்படின்னு. உடனே பையனுக்கு அவர் அந்த உயர் அதிகாரி வந்தால் பரவாயில்ல,
அந்த உயர் அதிகாரி வரமாட்டார். அப்போது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஏதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு. உடனே அந்த ஆள் சிரிச்சுட்டே அவர் சொன்னார், ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் தேவையில்லை தம்பி அப்படின்னு. அப்போ நீங்கள் எங்கள் கூட வருவீங்களா அங்கிள்? நான் வரணும்னு அவசியம் இல்லை, நீயும் டேடியும் போ அப்படின்னு. இவன் அவங்க அப்பா கூட வரும்போது என்ன பண்ணானா, இது மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் என் ஃப்ரெண்டு அப்பா கிட்ட சொல்லியிருப்பேனே, அவருக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் தெரியும், அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு, இந்த காலேஜில் நம்ம அழகாக சீட்டு வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. இவனுக்கு ஒரே டென்ஷன். இவன் டென்ஷனில் அவங்க அப்பாவை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன சொன்னாரா, அவர் வார்த்தை கொடுத்துருக்காரு, நம்ம போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ காலேஜுக்குள்ளே அவங்க அந்த இதுக்குள்ளே போகும்போது என்ன ஆச்சா, இவன் எந்த ஃப்ரெண்டோட அப்பா பற்றி பேசினானோ அவன் ஃப்ரெண்டு முகம் தொங்கி போய் அவன் வந்தானோ. அவங்க அப்பாவும் சோகமாக வந்தார். என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, இந்த காலேஜில் மெரிட் பேஸ் பண்ணி தான் இது கொடுப்பாங்களா, அட்மிஷன் கொடுப்பாங்களா, ரெக்கமெண்டேஷன்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களா. நான் எனக்கு தெரிஞ்ச 4 மினிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சீலோடு வாங்கிட்டு வந்தேன். வேணவே வேண்டாம், ரெக்கமெண்டேஷனால் உன்னோட இது அட்மிஷன் கிடையாது உன் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் போகணும் அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ரெக்கமெண்டேஷனும் இல்லை. அப்போ இந்த உயர் அதிகாரி நான் என்ன பண்ணுவேன், அப்போ எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. மார்க்கு நல்ல மார்க்கு தான், ஆனால் இவனுக்கு டென்ஷன், இங்கே இடம் கிடைக்காது, என் ஃப்ரெண்டுக்கே கிடைக்கல, எனக்கும் கிடைக்காது அப்படின்னு அவன் அங்கே போகும்போது என்ன ஆச்சா, இவனோட ப்ரூஃபை கொடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்களா, அட்மிஷன் கார்டு வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு நேற்று நைட்டே அட்மிஷன் போட்டாச்சு. என்னது அட்மிஷன் போட்டாச்சா, நான் இப்போ தானே வந்தேன், நேற்று நைட்டே அட்மிஷன் போட்டாச்சு தம்பி, சார் ஃபோன் பண்ணாரு, உங்களுக்கு அட்மிஷன் ரெக்கமெண்டேஷன் இல்லையே. இது ரெக்கமெண்டேஷன் இல்லை, இது ரிசர்வ் கோட்டை, இது ரிசர்வ் கோட்டால உனக்கு கிடைக்குது. அவர் இந்த காலேஜோட மெம்பரு, அவர் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னார், அவர் உனக்குன்னு ரிசர்வ் பண்ண கோட்டா இது, அதனால உனக்கு கிடைச்சதுன்னு. அப்போது இந்த உயர் அதிகாரி மாதிரி தான் கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு இடத்துலையும் பரிஞ்சு பேசுவார், ஒவ்வொரு இடத்துலையும் நமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். உங்கள் கையை உங்கள் இருதயத்து மேலே வைங்க, கையை உங்கள் இருதயத்து மேலே வைங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என் மனமே நீ கலங்காது, என் இதயமே நீ கலங்காது. நான் விசுவாசிக்கிறவர், செங்கடலை 2 பிளந்தவர், யோர்தானை வற்றி போக பண்ணினவர், எரிகோவை தகர்த்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், மரித்தவனை உயிர்ப்பித்தவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், அவர் சர்வ வல்லவர், கலங்காது திகையாது, தேவன் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உம்முடைய காப்பீட்டு கருத்துக்குள்ள உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீர் அறிவீர், இருதயத்தின் ஆதங்கத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே, உமக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் ஆண்டவரே உண்மையே விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் எந்த காரியத்திலும் பதற மாட்டோம். ஆண்டவரே, எங்களோடு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடத்துகிறது போல நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே. அப்பா காய்வில்லை ஆண்டவரே, நாங்கள் போது ஆண்டவரே நீ வல்லவரா இருக்கிற பிதாவே, அப்படி கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அனைத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளும். பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். ஒரு பாட்டு சேர்ந்து பாட முடியும். திடாஸ்தி பாரும், அதுல 2 இது, கலங்கிடு வேணும், பதறிடு வேணும். அதுவும் கடைசி நான் விசுவாசிப்போம். அவர் நானே நம்பும் கண்மலை, அவர் நானே நம்பும் கண்மலை,
கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே ஆசையாய நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே ஆசையாய நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே தீயோனிலே திடாஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவர் நான் என்று நம்பும் கண்மலை நான் அறிவேன் என்னையை படைத்திட்டு அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போரேன் அறிவேன் என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு மரட்சிப்பாரே முடிவு வரை என்னை நடத்திடுவார் மூச்சு மரட்சிப்பாரே சீயோனிலே திடாஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவர் நான் என்று நம்பும் கண்மலை கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன சாட்சி. வாய்க்கு ருசி வயிற்றுக்கு கேடுன்னு சொல்லுவாங்க. நான் வாய் வச்சு சும்மா இல்லாமல் நேற்று சீஸ் கிராக்கர் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டு நைட்டு நைட்டு 2 மணிக்கு எழுந்தேன். 2 மணியிலேருந்து எனக்கு ஒன்றும் முடியல. இப்போ ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு குடிச்சிருச்சப்போ மணி படுத்தேன். காலையில் எழுந்து கொஞ்சம் நேரத்தில் இருந்து வயிறு அப்செட்டு. ரெஸ்ட் ரூம் போவேன் வருவேன், ரெஸ்ட் ரூம் போவேன் வருவேன். இன்னைக்கு ஆண்டவர் உடைய வார்த்தையை கொடுக்கணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது சரி நான் என்ன பண்ணேன், 2 மாத்திரையும் வாங்கி போட்டேன். போட்டும் எனக்கு வயிறு வலி விட்டப்பாடு இல்லை, வயிறு மாதிரி இருந்தது. இங்கே வந்து உட்காந்தா எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணிட்டே இருந்தது. ஜெபம் பண்ணி ஆண்டவரே விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உண்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. வார்த்தையை நீர் கொடுத்ததை நான் ஜனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்து நின்றேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்கு சுகத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் அற்பமா எண்ணப்பட்டேன், நான் சட்டையும் செய்யப்பட்டேன். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லுமானி, நான் ஆகாதென்று கள்ளப்பட்ட கல்லுமானி, என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன், ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன், இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்றும். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன், இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்றும். அற்பமா எண்ணப்பட்டேன், நான் அசட்டையும் செய்யப்பட்டேன். சிறுமைப்பட்ட என்னை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார்கள், ஏழையான என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். சிறுமைப்பட்ட என்னை பார்த்து சிரித்து மகிழ்ந்தார்கள், ஏழையான என்னை பார்த்து ஏளனம் செய்தார்கள். என்னை பார்த்த ஆண்டவர் உயர்த்த நினைத்தார், உள்ள கையில் வரைந்தவர் உயர்த்தி வருகிறார். என்னை பார்த்த ஆண்டவர் உயர்த்த நினைத்தார், உள்ளங்கையில் வரைந்தவர் உயர்த்தி வருகிறார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன், இருக்கிறார் இருக்கிறார் என்னோட என்றும். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன், இருக்கிறார் இருக்கிறார் என்னோட என்றும். அற்பமா எண்ணப்பட்டேன், நான் சட்டையும் செய்யப்பட்டேன். பாடுக நிறைந்த என்னை பறியா
பரியாசம் செய்தார்கள். பாவி பாவி என்று சொல்லி தூற்றி திரிந்தார்கள். பாடுகள் நிறைந்த என்னை பரியாசம் செய்தார்கள். பாவி பாவி என்று சொல்லி தூற்றி திரிந்தார்கள். தூக்கி எடுத்த தேவனே துக்கத்தை மாற்றினார். தூரம் அல்ல நான் உனக்கு சமீபம் என்றார். தூக்கி எடுத்த தேவனே துக்கத்தை மாற்றினார். தூரம் அல்ல நான் உனக்கு சமீபம் என்றார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. அற்பமாய் எண்ணப்பட்டேன். நான் சட்டையும் செய்யப்பட்டேன். வேதனையில் கிடந்த என்னை வேடிக்கை பார்த்தார்கள். வீணான வார்த்தை சொல்லி புண்படுத்தினார்கள். வேதனையில் கிடந்த என்னை வேடிக்கை பார்த்தார்கள். வீணான வார்த்தை சொல்லி புண்படுத்தினார்கள். விசுவாசம் தந்த தேவன் பலப்படுத்தினார். வேத வசனம் கொண்டு என்னை தூக்கி நிறுத்தினார். விசுவாசம் தந்த தேவன் பலப்படுத்தினார். வேத வசனம் கொண்டு என்னை தூக்கி நிறுத்தினார். உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. உயர்த்தினார் உயர்த்தினார் உன்னத தேவன். இருக்கிறார் இருக்கிறார் என்னோடு என்று. அற்பமாய் எண்ணப்பட்டேன். நான் அசட்டையும் செய்யப்பட்டேன். ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானை. நான் ஆகதென்று தள்ளப்பட்ட கல்லுமானை. என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். என் ஆண்டவரின் கண்களிலே கிருபை பெற்றேன். கண்களை மூடுவோமா? நம்ம பிலிபாஸ் எல்லாரும் விசுவாசிங்க. எது மேலே கட்டப்பட்டுறது? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டுக்கு பெருமழை வந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டில் மேல் மோதியது, விழல. கண்மலையின் மேல் அஸ்திவாரம். அல்லேலூயா. மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு விரைவாக கட்டப்பட்டது, வேகமாக கட்டப்பட்டது. ஆனால் முடிவு, பெருமழை வந்தது, பெருங்காற்று அடித்தது, வீட்டின் மேல் மோதியது, விழுந்தது. விசுவாசியே பயப்படாது. அதுக்குத்தான் நம்மளை தடைப்படுத்த தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்தார். அது பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. நல்ல வேத வாசிங்க. கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் வேத வாசனத்தை வாசிங்க. அனுப்பிக்கு தருணத்தை தந்திருக்கிற அதிகமாக கத்தனில். இன்றைக்கு அலமாதிக்கு போனேன். அங்கேயும் தேவனுடைய வார்த்தை கத்தருக்கு சித்தமானா சங்கீதம் 91:14 வசனம். தேவனாக்கே கத்தார் அங்கே வாக்குத்தத்தம்மை கொடுத்து ஜெபித்து கடந்து வர கத்தார் கிரியை செய்தார். அதிலும் விசுவாசம் ஜெபம். விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பெற்றுக்கொண்டதில் பெறப்போகிறதை பெற்றுக்கொண்டது கொஞ்சம், பெறப்போகிறது அதிகம். என்ன? பரலோகம். பணத்தை கொண்டு பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினாலே பரலோகம் சேருவாயா? நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையுமா? ஐஸ்வர்யா அன்னைக்கு பணம் 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 சாவரம் தாவரம். என்ன செய்வீங்க? பாதகத்தை உண்டாக்கும். பணம் தேவை தான், இல்லைன்னு இல்லை. பணத்தை கொண்டு பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினாலே பரலோகம் சேருவாயா? ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையுமா? ஆண்டவரை மட்டும் பாருங்கள். அதனால் வேதனையில் கிடந்த என்னை பார்த்து வேடிக்கை பார்த்தாங்க.
அதோடு மட்டுமில்ல, வீணான வார்த்தை சொல்லி புண்படுத்தினார்கள். விசுவாசம் தந்த தேவன் உங்களை என்னை தரப்படுத்துகிறார். எதை கொண்டு? வேத வசனம். அவர் வசனமாயிருந்தார், வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமாயிற்று. பெரிய காரியங்களை கத்த செய்து கவிய கத்திர என் சமூகத்தில் வந்தவனே நான் வெறுமை அனுப்பதில்லை. விசுவாசி கத்த பெரிய காரியங்களை செய்கிறார். நன்மை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்த நாளை குறித்து பயப்படாது. என் மகனே என்னை நோக்கிப்பார், நீ அறியாதும் புத்தி கட்டாதுமான பெரிய காரியங்கள் செய்வேன். அதிசயத்தை காணப்படுகிற தேவன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரி கெட்ட பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ உங்களுக்குள்ளே பயப்படுகிற பயத்தோடு காத்திருக்கிறவர்களாக இருங்கள். கீழ்ப்படுதல் அவசியம். கிட்டி சேர்ந்த தேவ வசன வார்த்தைகளை கொண்டு காத்துக்கொள்ளுங்கள். நன்மை தருகிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதிசயத்தை காண பண்ணுவார். அதிசயமானவர், காண்கிற தேவன் கைவிடாதவராக இருக்கிறார். துதியுங்கள். ஏசன் ரத்தம் ஜெயம், ஏசன் ரத்தம் ஜெயம். போராடி ஜெபித்து விடு, ஜெய கிறிஸ்துவனோடு. அம்மே போராடி வாக்குத்தத்தம் தந்த தேவன் உன்னோடு. காப்பா பயத்தை விடு, போராடி ஜெபித்து விடு, ஜெய கிறிஸ்து உன்னோடு. போராடி ஜெபித்து விடு, ஜெய கிறிஸ்து உன்னோடு. அல்லேலூயா. சற்று நாம் எழும்பி நின்று இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசி. விசுவாசியே, நீ விசுவாசிக்கிறையா? இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைக்கிறாயா? இயேசுவை நேசிக்கிறாயா? இயேசுவை நோக்கி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நோக்கி பார்ப்பாய், ஆனால் பிரகாசம். மனம் பதறி பேசினால் மோசே கூட கடந்து போக முடியவில்லை கானானுக்குள்ளாய். நமக்குள் காணப்படக்கூடிய பதற்றத்தின் ஆவியை நீக்கி போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிக்கிறேன் என்று பெயரளவு விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. நம்முடைய பேச்சிலே, நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய நடக்கையிலே பதற்றமானது வெளிப்படாத வண்ணம் நிதானம் வெளிப்பட வேண்டும், பொறுமை வெளிப்பட வேண்டும். பாடுகளை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியே பதறாத வண்ணம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்பதோடு மட்டுமல்ல, இந்த மாதத்தில் கற்றுக் கொடுத்த வார்த்தையை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நாம் பதறி இருப்போமானால், பதறி போய் நாம் தேடுவோமானால், சவுத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவசரத்தில் அண்டாவுக்குள்ளே கை விட்டால் கூட கை போவாதான். அதுபோலவே அவசரத்தில் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஏதாவது செய்துவிட்டு புத்தியீனமாய் செய்துவிட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட
நம்முடைய மத்தியிலே அவர் தெளிவாய் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. பதறாதீங்க, எதை குறித்தும் பதறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுங்க. யாரை நோக்கி? நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுடைய ஏழ்மையை மாற்றுவார். உங்களுடைய நீங்கள் சிறுமைப்பட்ட காலங்களை மறந்து போக அவர் உங்களை விடுவிக்கக்கூடியவராக இருப்பார். உதவியே இல்லையே, ஒத்தாசையே இல்லையே, பண தேவைகள் காணப்படுகிறது, பிள்ளைகளுடைய தேவைகள் ஏராளம் இருக்கிறது என்கிற எண்ணங்கள் இருந்தாலும் பதறாத வண்ணம் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய வேளையிலே நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பரிவான பலன் உண்டு. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் மிக்க சொல்ல அகதுவாலா எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். விசுவாசியே நீ விசுவாசி, நீ விசுவாசியே நீ விசுவாசி. பெயரளவு விசுவாசியாக இருக்காதே, எப்பொழுதுமே விசுவாசித்து தேவனுடைய மகிமை கண்டுகொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உன்னை பிரித்தெடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட. அல்லேலூயா. வேதத்தை விழிப்பாய் வாசித்து தேவன் மேலே உன்னுடைய நம்பிக்கை உறுதிப்படுத்து. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு உன்னை கொண்டு அவர் செய்து மகிமை விடுவார். அல்லேலூயா. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி. கூப்பிடு. நீ இயேசுவையே நேசி. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி. அந்தகார சக்தியில் அவர் நாமத்தால் ஓடுமே, ஆழ்கடலின் சீற்றமில் அவர் நாமத்தால் நிற்குமே. அந்தகார சக்தியில் அவர் நாமத்தால் ஓடுமே, ஆழ்கடலின் சீற்றமில் அவர் நாமத்தால் நிற்குமே. விசுவாசியே இறையாதே, அமைதலாயிரு, பதறாதே, கலங்காதே. இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி. எங்களும் தேவனுடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குள் உறுதியுள்ளவர்களாய் பயப்படாதவண்ணும் விசுவாசத்தோடு உம்மை சார்ந்து உம்மை கட்டி சேர்ந்து உம்மை நோக்கி பார்த்து உம்மையே நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே உம்முடைய உதவியை பிள்ளைகள் பெற்று மகிழும்படியாய் நீர் விடுதலையின் ஆவியானவர் பிள்ளைகளுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை பிள்ளைகளுடைய ஜாதி ஜனங்கள் காணும்படியாய் தேவ சபை காணும்படியாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிற கிருபைக்காய் கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவனுடைய வார்த்தை கொடுத்த மகளுக்காய் துதிக்கிறோம், புருஷனுக்காய் துதிக்கிறோம். மகிமைப்படுங்க. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். தாயார் கேட்ட கிருபையின் பலனை தாங்க. தேவ கிருபைக்குள்ளா மூடிக்கொள்ளுங்க. பேரளவு விசுவாசிகளாய் காணப்படாதவனும் உம்முடைய வார்த்தையில் விசுவாசம் நம்பிக்கை கர்த்தாவே பதறாத விசுவாசிகளாக இருக்க ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபையை தாங்க. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே
தேவ கிருபைக்குள்ளாய் விசுவாசிகள் குடும்பங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறேன். உண்மை கசலாகித்து வாழ உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவிக்கும்படியாய் தங்களை அர்ப்பணித்து கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய முகத்தின் பிரகாசம் வெளிப்படட்டும். கத்தை தொடர்ந்து மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தஞ்சை இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே என் முழு உளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்த நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.